நான் ஜெயிச்சிட்டேன் பூஜா. ஆமாப்பா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. You know what? நீங்க பணம் சம்பாதிக்கிற ஒரு மிஷின். உங்களால மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்கவே முடியாது. உங்க மண்டைக்குள்ள எவ்வளவு பெரிய ஈகோ இருக்கு தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் இருக்குமா? எனக்கு தெரியுது பூஜா உங்களோட பொண்ணுதான். உங்களுக்கு உங்களால உங்க பொண்ணை இந்த அளவுக்கு கூடவா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? பூஜா வேற ஒருத்தனோட பொண்ணுன்னு உங்களால எப்படி இப்படி நினைக்க முடிஞ்சது? அசோக், வந்தனா, நீங்க 3 பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஹர்ட் பண்ணிக்கிறதுல தான் குறியா இருக்கீங்க. ஆனா இதுல முழுக்க ஹர்ட் ஆகுறது என்னோட பூஜா தான். பூஜா உங்களோட அன்புக்காக துடிச்சிட்டு இருக்கா. ஆனா நீங்க அவளை கண்டாலே வெறுக்கிறீங்க, தள்ளி போறீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பூஜா மேல சந்தேகம். உலகத்துல எந்த அப்பனுக்கும் இல்லாத சந்தேகம். நீங்க சந்தேகப்படுறது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசு போதும். வாய் மூடு. நான் அடக்கி பேச கத்துக்க, புரிஞ்சுதா? நான் உனக்கு ஒரு தடவை தேங்க்யூ சொல்லிட்டேன், சாரியும் சொல்லிடுறேன். இப்போ இங்கிருந்து கிளம்பி போ. You know what? அப்பவே நான் சொல்லிட்டேன், எனக்கு உங்க தேங்க்ஸும் தேவையில்ல, சாரியும் தேவையில்ல. நான் இதெல்லாம் பண்ணது உங்களுக்காக இல்ல, பூஜாக்காக தான். உங்களோட கேவலமான பிஹேவியர்ஸ் அவளை அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன். ஏன் பொண்ணோட வேதனையை போக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி மூளையே இல்லாத ஈகோயிஸ்டிக் பிடிவாதம் பிடிச்ச உங்களை மாதிரி ஒருத்தருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இப்போ சொல்றேன், எனக்கு உங்க மேல எந்த நம்பிக்கையும் கிடையாது, அது எப்பவும் வராது. ஏன்னா நீங்க ஒரு வெத்து மனுஷன். உங்க பையனுக்காக நீங்க எந்த சண்டையும் போடல. உங்க பொண்ணுக்காக மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல ஆதித்யாவை எதுக்கு இழுக்கிற? Why did you bring him into this? ஏன் கண்ணாடி பார்க்க பிடிக்கலையா? நீங்க பூஜாவை அசோக் கிட்டயும் வந்தன கிட்டயும் கொடுக்கறேன்னு சொல்லல? அப்போ நான் போதையில இருந்தேன். என் வாழ்க்கையோட பெரிய பயத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால உங்களுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. இது பார், நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா உன் லிமிட் தாண்டி வராத, புரிஞ்சுதா? நீ பூஜாவுக்கு அம்மாவா வந்திருக்க, அம்மாவாவே இரு. எனக்கு பொண்டாட்டியா வர முயற்சி பண்ணாத. சிச்சி, அந்த மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு என்னைக்குமே வராது. இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே உங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான். சோ உங்களோட தேங்க்ஸ் அண்ட் சாரி keep it yourself. இவளை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அசோக் தான். அசோக், நான் இதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். I'm coming, அசோக். நான் இதுக்கு பதில் கொடுக்கிறேன். இதுக்கு பதில் கொடுக்கிறேன். கேமரா இந்த ஹைட்லயே இருக்கட்டும். ஓகே ஓகே. அவங்களுக்கு நல்லா டைட்டா ஃப்ரேம் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே. வந்தனா, ஸ்கிரிப்ட நீ நல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரிஹர்சல்ல நாம எப்படி பண்ணமோ அப்படியே பண்ணணும். இது டெலிகாஸ்ட் ஆகுறப்போ பாக்குற ஆடியன்ஸ் அத்தனை பேரும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, உன் குழந்தை மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். திவ்யா, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் 2 குழந்தைய பெத்தவ. தாய் பாசம்னா என்னன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆல் ரைட்? ஆல் ரைட். வந்தனா, என்ன பேச்சு இது? அவ நமக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கா. அவ என்ன சொல்றாளோ அப்படியே நடந்துக்க. முதல்ல அர்ஜுனை தோக்கடிக்கணும். இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அவன் வெளியில தலை காட்டவே கூடாது. முதல்ல பிரியா அவனை லைவ் டெலிகாஸ்ட்ல இன்சல்ட் பண்ணா. இப்போ நீ பண்ண போற. தண்ணியில கண்ட மாதிரி அர்ஜுனுக்கு டிவியில கண்டம். சரி, இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா?
ஆடியோ ஓகே இல்ல? ஓகே மேடம். வந்தனா நீங்க உட்காந்துருங்க. ஓகே. ஃபோக்கஸ் செக் பண்ணிட்டீங்கல்ல? செக் பண்ணிட்டேன் மேடம். ஆடியோ ஓகேவா? ஓகே மேடம். கேமரா ரெடியா? ரெடி மேடம். ரெடி? ரெடியா வந்தனா? ஓகே. ரோல் கேமரா. ரோலிங். வந்தனா, நீங்க உங்க குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்கிற சோகத்தை எங்க கிட்ட சொன்னீங்க. இப்போ இத நீங்க ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல போறீங்க. அவ எப்படி சொல்லுவா? இவளே மத்தவங்களுக்கு எப்ப ஒல வைக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பொம்பளை என்ன கேள்வி கேக்குற நீ? உண்மையிலே இவ ஒரு தாயா இருந்தா தானே தாய் பாசம்னா என்னன்னு தெரியும். குழந்தைய பிரியறதுல என்ன வேதனைன்னு புரியும். இந்த மேனாமினிக்கு எப்படா பிள்ளைகளை கழட்டி விட்டுட்டு பார்ட்டிக்கு போலாமா பார்லருக்கு போலான்னு காத்துக்கிட்டு இருக்கவ இவளா பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படுவா? இவ ஒரு அம்மாவே இல்ல. அம்மாங்கிற வார்த்தைக்கே இவ ஒரு அசிங்கம். யார கேட்டு உள்ள வந்தீங்க? உங்களை யார உள்ள விட்டது? யார கேட்கணும்? நீ எல்லாம் பண்றத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன காதுல பூ வச்சிருக்கேன் நச்சியா? இதுக்கு அப்புறமும் நீ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எல்லாம் எதுக்கு புள்ளைய பெத்துக்கிட்ட? ஊர் உலகத்துல போய் பாரு. புள்ள பாக்கி இல்லாம போயிடுச்சே, நம்ம வயித்துல ஒரு புழு பூச்சி வராதான்னு எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் தங்க கட்டி மாதிரி உனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கான். என்னைக்காவது அதுங்களுக்கு நீ தாயா இருந்திருக்கியாடி? பேய. ஸ்டாப் இட். கேமராவை ஆஃப் பண்ணுங்க. அவதாதுங்க, அவதாதுங்க, அவதாதுங்க. எதுக்கு இப்ப நிப்பாட்ட சொல்ற? மண்டவாளத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டமே. கொலகார பாவி என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணி குட்டிச்சவராக்கி அவன் நிம்மதியை கெடுத்துட்டேன். இவ என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு ஒண்ணு விடாம நான் பெளாவாரியா சொல்றேன். கேமரா தம்பி, நீங்க அப்படியே படம் எடுக்கணும். முதல்ல கட்ட புருஷனை விட்டு இந்த தடி மாடை இழுத்துட்டு வந்த. அப்புறம் என் பேரனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டா. இப்போ என் பேத்தியை திருடிட்டு போலான்னு பாக்குறியா? இதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. என் பூஜா அர்ஜுனோட பொண்ணு இல்லன்னு சொன்ன பாத்தியா? அந்த மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது. இந்த பாரு, இத சொல்ல எப்படி நீ உனக்கு மனசு வந்துச்சு? ஏண்டா வெக்கங்கெட்ட வெங்க பயல, என்ன ஆம்பளடா நீ? உனக்கு புள்ள பிறக்காதா? எங்கடா ஆசிரமத்துல போய் தட்டு எடுத்துக்க வேண்டியதானே? அதுக்கும் வழி இல்லையா? எங்கடா செவுத்துல முட்டிக்கிட்டு சாவு. ஏன் பேர பிள்ளைங்கள வா பிள்ளைங்கன்னு வெக்கலாம சொல்லிட்டு இருக்க? ஏய், ஒன்ன போய் இவ ஆம்பளை நம்பிக்கிட்டு இருக்கா? யூ சட்டி பானை வரிக்கி
இன்னொரு வார்த்தை பேசுற உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் அறுத்து. உன் வீராப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் நிக்கிறாள ஓடுகாளி அவகிட்ட வச்சுக்க. உன் வயசுல எனக்கு 4 பசங்க. அர்ஜுன் என்கிட்ட வந்து சொன்னப்ப கேட்ட எனக்கே அப்படி ஆடி போயிடுச்சு. நீயும் இந்த மானம் கெட்டவளை சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான பொய்ய சொல்லிட்டு இல்ல? கேமரா தம்பி, இதே நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பொம்பளை அவ புருஷகிட்ட நான் உனக்கு மட்டும் குழந்தை பெத்துக்கல, ரோட்ல போற யாரோ ஒரு எருமை மாட்டுக்கு பெத்திருக்கேன்னு கூச்சம் இல்லாம சொல்லி இருக்கான். அட வெக்கம் கெட்டவளே, மானத்தை வித்து பொழப்பு நடத்துறா பாரு. அவ கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். இப்படி சொன்னதுனால உன்னை நீயே அசிங்கப்படுத்திட்டியேன்னு கூடவா உனக்கு தோணல? நீயே யோசிக்க போற. நீயே ஒரு அசிங்கமான பிறவிதானே. கேமரா ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. கம் ஆன் பேக் அப், எல்லாரும் கிளம்புங்க. என்ன கிளம்பு கிளம்பு. கேமராவெல்லாம் ஆஃப் பண்ண கூடாது. யாரும் எங்க போக கூடாது. யாராவது எங்கனா போடிங்க, ரோட்ல நின்னு கத்துவேன். அப்புறம் உன் மான சண்டி சிரிச்சிடும். ஆமா, அந்த சிவப்பு லைட் எரிச்சுக்கிட்டே இருக்கணும். வாய மூடுங்க. ஏய், பயந்துட்டியா? என்னடி இப்ப வாய் மூட போறியா இல்லையா? வாய் மூடலன்னா என்னடா பண்ணுவ? உன்ன இந்த உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும்ல? டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. இந்த மாதிரி ஒரு மொக்க ஃபிகரை நீ இங்கிலீஷ் பேசி தானே கரெக்ட் பண்ணிருப்ப. படிக்க மாட்டியா? நானே சொல்லட்டுமா? சரி, நானே எடுத்து கொடுக்குறேன். யாரு அடிக்க கை ஓங்க? அவங்க என் அம்மாடா. கைய உடைச்சிருவேன் ராஸ்கல். அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? எதுக்கு இந்த கேவலமானவங்க கிட்ட பேச வந்திருக்கீங்க? இந்த பொறுக்கிக்கு பொண்டாட்டின என்ன புள்ள நான் என்னன்னு சொன்னா புரியவா போகுது? அர்ஜுன், நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உன் எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. நீ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. ஏய், வாய் மூடு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு. என்ன கவர் காஞ்சனா? அசோக் கிட்ட இருந்து பண கவர் வாங்கிட்டு அவனை பத்தி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெருசா உன் நியூஸ் சேனல்ல போடுவியே, அந்த ஜேர்னலிஸ்ட் தானே நீ? நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன். ஃப்ரீயா தரேன், வச்சுக்க. இவன் கூட நீ ரொம்ப சுத்திக்கிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில நீ நிறைய இழக்க வேண்டியிருக்கும். புரிஞ்சுக்கோ. அண்ட் எஸ், அசோக், நீ ஏதோ சொல்ல வந்தியே. நீ என்ன சொன்னாலும் நான் நம்பி ஏமாந்துருவேன் நினைச்சு தானே சொல்ல வந்த. அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ கிஃப்ட். இந்த உனக்கு
இங்கிலீஷ் படிக்க தெரியும்ல? டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும் உனக்கு. இந்த மாதிரி ஒரு மொக்க ஃபிகரை நீ இங்கிலீஷ் பேசி தானே கரெக்ட் பண்ணிருப்ப. படிக்க மாட்டியா? நானே சொல்லட்டுமா? சரி, நானே எடுத்து கொடுக்குறேன். இந்த படி. இதுக்கு பேர் தான் டிஎன்ஏ ரிப்போர்ட். இதுல என்ன எழுதிருக்குன்னா, பூஜா தான் அர்ஜுனோட குழந்தைய. யாரோட குழந்தை? அர்ஜுனோட குழந்தை. சயின்டிபிக் கன்ஃபர்மேஷன் மிஸ்டர் அசோக். நீ அப்பா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல, அதுக்கு நீ ஒண்ணு பண்ணு. இதோ இங்க நிக்கிறாளே, நீ பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்க. அவளுக்கு புருஷன் ஆகு. ஆனா புருஷனானவன் எல்லாம் அப்பா ஆயிடுவான்னு சொல்ல முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ற? இந்த சிட்டுக்குருவி லேகியம், தங்க பஸ்பம், இந்த டிவில வர டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணலாமே. நான் கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை என் விஷயத்துல, என் குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட, நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். உன்னை உயிரோட புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. இந்த தடவை முதல்ல நீங்க விஷ் பண்ணாதீங்க. அவங்களா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். உண்மையிலேயே அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். இதுதான் ரைட். உன்னை உயிரோட புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. அப்புறம் நீ எந்த ஆதித்யாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்கியோ அந்த ஆதித்யாவும் இந்த அர்ஜுனோட பையன்தான். அவனும் மூஞ்சில காரி துப்பிட்டு என்கிட்ட வருவானா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்புறம் நீ இந்த மாதிரி ஒரு கேவலமானவனோட சேர்ந்து இனிமே ஏதாவது விளையாடின உன்னை சும்மா விட மாட்டேன். It's my challenge to you, Ashok. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பூஜாவை என் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டீங்களோ அதே மாதிரி ஆதித்யாவையும் என் வீட்டுல கொண்டு வந்து விட போறேன். அப்படி நடக்கலன்னா நான் என் அம்மாக்கு புள்ளையே இல்லை. வாங்கம்மா. ஏய் தடிமாடு, என்ன வயசானவன் நினைச்சு கைய வாங்கிட்டல. என் பையன் வந்ததனால நீ தப்பிச்சிட்ட, இல்ல உன் கைய உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருப்பேன். என் பாருடி ஆட்டக்காரி, உன் கரகாட்டத்தெல்லாம் என் குடும்பத்துல ஆடணும்னு நினைச்சா தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மிதிச்சு
எந்த கோர்ட் என் பொண்ணு உன் கூட அனுப்பி வச்சதோ அதே கோர்ட்ல பூஜா என் பொண்ணு தானே நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். அசோக் ஸ்டாப் இட். என்ன பண்ற நீ? திவ்யா, நீயும் உன்னோட க்ரூ மெம்பர்ஸும் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். பிலீவ் மீ அசோக், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்? நான் எப்படிப்பட்டவன்னு மறந்துட்டு பேசிட்டு போறல. பார் பார் பார், உன் பொண்ணையும் உன் பையனை மாதிரியே உன் மூஞ்சில காரி துப்ப வைக்கிறேன். அப்படி இல்லடா என்னோட பேர் அசோக் இல்லடா. இந்த தடவை முதல்ல நீங்க விஷ் பண்ணாதீங்க. அவங்களா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்களா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். உண்மையிலேயே அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். இதுதான்